ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு பால்கனி எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான். பர்சனலி பால்கனியில் வந்து ஒரு சிட் அவுட் மாதிரி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒவ்வொரு டைம் விசாரிக்கும் போதுமே ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும். அண்ட் இந்த டைம் வந்து நாங்கள் ஹோல்சேலில் தரோம் அப்படின்னு ஒரு ஷாப்பில் சொல்லியிருந்தாங்க. அது பக்கத்துலேயே இருக்குது அந்த ஷாப்பு. ஸோ அப்படி பார்க்கும்போது கூட எனக்கு பால்கனி கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறதுனால அதை மெஷர் பண்ணும்போது டோட்டல் காஸ்ட் வந்து ஒரு 3000 கிட்டே வந்துடுச்சு. க்ரீன் மேட் போட்டோன்னா பால்கனி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை இன்னும் எக்ஸ்ட்ராவாக அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் போய் நர்சரியில் வந்து 2 செடி வாங்கிட்டு வந்தேன், இன்டோர் பிளான்ட்டு. ஸோ நைட் இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் போதும், தண்ணியும் ஜாஸ்தி தேவைப்படாது. அதுக்கப்புறம் நான் ஒரு புத்தர் வாங்கினேன். ஏற்கனவே கார்னரில் வந்து ஒரு சின்ன புத்தர் இருக்குது, ஆனால் செடிக்கு இடையில ஒரு புத்தர் வைக்கணும்னு பிளான் பண்ணோம். சிட்டிங் பொசிஷனில் இருக்க புத்தர் வந்து தேடணும். அப்போ வந்து குரோம்பேட்டில் ஹோம் கிராஃப்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த புத்தர் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 755. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பெபிள்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். பெபிள்ஸ் வந்துட்டு 2 கல் சேர்ந்து வாங்கினேன். அது வந்து கிலோ 50 ரூபா. அண்டு சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கிறது வந்துட்டு கிலோ வந்து 100 ரூபா. ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து அந்த புத்தரை சுற்றி ஃபுல்லாக கர்வ் மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உள்ள பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஹரிசாண்டல் பொசிஷனில் வச்சுட்டேன். புத்தர் பக்கத்தில் வைக்கிறதுக்கு 2 கேண்டில் வாங்கினேன். அண்ட் இதுவுமே குரோம்பேட்டில் உள்ள ஷாப்பில் தான் வாங்கினேன். அண்ட் ஃபைனலி பால்கனி ரெடியானதை பார்க்குறப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக ஃபீல் ஆச்சு. See you all on next video. Bye.